இன்றைக்கி நாம் ஜெயிலர் படத்தை தங்கப்பதக்கம் இந்தியன் சாயலில் இருக்குன்னு சொல்கிறோம். இதே மாதிரியான குற்றச்சாட்டு இந்தியன் படம் வெளிவந்தப்போவே இருந்துச்சு. விஸ்வாசம் அவ்வைசன்மிகை படங்களோட மூலக்கதை ஐடியா ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த 2 படங்களோட திரைக்கதையும் ஜானரும் முற்றிலும் வேறு வேறு. இதே கருத்து தங்கப்பதக்கத்துக்கும் ஜெயிலருக்கும் பொருந்தும். இப்போ மட்டும் இல்லை, இன்னும் 10-15 வருஷங்களுக்கு பிறகும் இந்த மாதிரி அப்பா மகன் கான்ஃப்ளிக்ட் கதைகள் வரதான் செய்யும். அப்போ உள்ளவங்க இது ஜெயிலர் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. தவறு செஞ்ச மகனை தந்தை தண்டிக்கிறது இந்தியன் தங்கப்பதக்கத்தில் இல்லை, அதுக்கு முன்னாடியே வரலாற்றிலேயே இருக்குது. மனுநீதி சோழன் கதை எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஜெயிலர் படம் பார்த்துட்டு ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். என்ன சார் இந்தியன் கிளைமேக்ஸை எடுத்து வச்சுருக்காங்கன்னு. அதே மாதிரி சமீபத்தில் நான் போட்ட ஒரு வீடியோ கீழே கமெண்ட் போட்ட ஒருத்தர் ஜெயிலரை தங்கப்பதக்கம் பார்ட் 2ன்னு குறிப்பிட்டிருந்தார். தங்கப்பதக்கம் இந்தியன் படங்களோட பாதிப்புலேருந்து வந்ததா ஜெயிலர்னு கேட்டால் என்ன கேட்டால் இல்லைன்னு சொல்லுவேன். காரணம், கதைகளோட அடிப்படையான பிளாட்டே 10-12 தான். அதை வச்சுக்கிட்டு தான் லட்சக்கணக்கான புது திரைக்கதைகளை நாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அதனாலேயே சில படங்களை பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு கனெக்ட் ஏற்படுறது இயல்பு. அதுக்காக ஜெயிலர் கதையை குறை சொல்கிறதுக்கு அவசியம் இல்லை. ஜெயிலர் படத்தில் என்ன கதை சொல்லியிருக்காங்க? மேலோட்டமாக பார்த்தா அது ஒரு சிலை திருட்டு சம்மந்தப்பட்ட ஆக்ஷன் படம் மாதிரி இருக்கும். ஆனால் அடிப்படையிலேயே அது ஒரு அப்பா மகன் கான்ஃப்ளிக்ட் கதை. அப்பா மகன் கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது சினிமா தோன்றின காலகட்டத்திலேருந்து இருக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட். அதுலேயும் ஏகப்பட்ட ஃபார்முலாஸ் இருக்குது. அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பார். அந்த பிஸ்னஸ் லீகலாகவும் இருக்கலாம், இல்லீகலாகவும் இருக்கலாம். அவருக்கு 4-5 பசங்க இருப்பாங்க. அதில் கடைசி பையனை தவிர மற்ற பசங்கள்லாம் அப்பாவோட தொழிலில் ஈடுபட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த கடைசி பையன் மட்டும் அப்பாவோட தொழில் பிடிக்காமல் அவரை விட்டு விலகி வேறொரு விதத்தில் இயங்கிக்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் அப்பா இறந்து போயிடுறாரு. இப்போ மற்ற பசங்களால் அப்பாவோட இடத்துக்கு வர முடியல. அந்த விலைக்கு தூரம் இருக்கிறான் பாருங்கள், அந்த பையன் தான் இப்போ அப்பாவோட இடத்துக்கு வந்து ரூல் செய்ய ஆரம்பிக்கிறான். இது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் தான் ஆல் டைம் கிளாசிக் படமான காட்ஃபாதர் வந்துச்சு. இந்த காட்ஃபாதரை தழுவி உலகம் பூரா எடுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான படங்கள்லையும் இந்த ஃபார்முலா தான் இருக்கும். நம்ம ஊரில் எடுத்துக்கிட்டால் கமல் சார் நடித்த தேவர் மகன், விஜய் சார் நடித்த தலைவா கூட இந்த ஃபார்முலாக்குள்ளே தான் வரும். இந்த ஃபார்முலாலேயே இன்னொரு வெர்ஷன் இருக்குது. இதே தான், அப்பா ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பார். 4-5 பசங்க இருப்பாங்க. அதில் கடைசி பையன் மட்டும் அப்பா விட்டு விலகி இருப்பான். இப்போ ஒரு கிரிட்டிக்கலான சூழலில் அப்பாவோட தொழிலில் ஒரு பிரச்சனை ஏற்படும் போது எந்த பையன் விலகி இருக்கிறானோ அவன் தான் வந்து அப்பாவுக்கு பெருசாக சப்போர்ட்டாக இருப்பான். அப்பா அந்த பழைய நம்பர் 1 இடத்த பிடிக்கிறதுக்கு அவன் தான் உதவியாக நின்று செயல்படுவான். இந்த ஃபார்முலாலையும் ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. சிவாஜி சார் பாண்டியராஜன் நடித்த தாய்க்கு ஒரு தாலாட்டு, சரத்குமார் டபுள் ஆக்ஷனில் நடித்த சூரிய வம்சம், சமீபத்தில் சரத்குமாரும் விஜயும் அப்பா பிள்ளையா நடித்த வாரிசு படம் வரைக்கும் அந்த ஃபார்முலாக்குள்ளே தான் வரும். இதுவும் அப்பா பிள்ளை கான்ஃப்ளிக்டில் ஒரு வகை. இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அப்பா இருக்கும்போது அவருடைய அருமையை உணராமல் அவர் சொல்கிறத கேட்காம வெவ்வேறு வழிகளில் போயிட்டுருக்க ஹீரோ அப்பா இறந்த பிறகு அவர் அருமையை உணர்ந்து சரியான பாதைக்கு போகிறது. இந்த ஃபார்முலாவில் வந்த படம் தான் விஜய் சார் நடித்த லவ் டுடே. இதே ஃபார்முலாவில் தான் சமீபத்தில் சிவகார்த்திகேயன் நடித்த டான் படமும் வந்துச்சு. இப்போ ஜெயிலருக்கு வருவோம். ஜெயிலரில் சொல்லப்படுற கான்ஃப்ளிக்ட், ஒரு நேர்மையான ஆஃபீஸருக்கு பிறந்த பையன் நேர்மையாக இல்லை. இது அந்த ஆஃபீஸருக்கு தெரியும் போது என்ன ஆகும்? இந்த ஃபார்முலாலையும் ஏகப்பட்ட படங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. குறிப்பாக மற்றவங்க சொல்கிற அந்த தங்கப்பதக்கம், அதோட ஒன்லைன் என்ன? சிவாஜி சார் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரி. அவரோட மகன் ஸ்ரீகாந்த் பிறந்ததுலேருந்து, அதாவது சின்ன பையன்லேருந்தே ரொம்ப தவறான செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பார். திருடுவார், பொய் சொல்லுவார், இன்னும் பல வழிகளில் குற்ற செயல்களில் ஈடுபடுவார். இதை தெரிஞ்ச சிவாஜியும் அவரோட மனைவியும் அவரை திருத்த ஏகப்பட்ட முயற்சிகள் செய்வாங்க. அது எதுவுமே நடக்காது. இப்போ அந்த பையன் உச்சகட்டமாக இந்த தேசத்துக்கே துரோகம் பண்ணுற மாதிரியான ஒரு செயலில் ஈடுபட போவான். இப்போ சிவாஜி சார் அதை தடுக்க முயற்சிப்பார். முடியலைங்கும்போது தன் மகனையே சுட்டு கொள்வார். இது தங்கப்பதக்கத்தோட கதை. இப்போ இந்தியனுக்கு வருவோம். அந்த படத்தோட ஒன்லைன் என்ன? லஞ்சம் வாங்குறவங்களெல்லாம் தண்டிச்சுக்கிட்டு இருக்கார் பெரிய கமல். ஆனால் அதே நேரத்தில் மகன் கமல் லஞ்சம் கொடுக்குறார், லஞ்சம் வாங்கவும் செய்கிறார். இது ஒரு கட்டத்தில் அப்பா கமலுக்கு தெரிய வரும்போது தன் மகனும் பார்க்காம மகனையே தண்டிக்கிறார். இந்த 2 கதைகள்லையும் பார்த்தா மகன் தப்பானவருங்கிறது ஆடியன்ஸ்க்கு ஓப்பன் பிளேயில் தான் இருக்கும். அதே மாதிரி படத்தில் உள்ள எல்லா கேரக்டருக்கும் அவன் தப்பானவன்னு இருக்கும். ஆனால் ஜெயிலரில் அது இருக்காது, ஹைடு பிளேயில் தான் இருக்கும். கிட்டத்தட்ட ப்ரீ கிளைமேக்ஸில் தான் மகன் தப்பானவன்னு ஆடியன்ஸ்க்கு ஓப்பன் ஆன பிறகு அதுக்கு அடுத்த சீனில் தான் ரஜினி சார் அதை கேட்டுட்ருக்காருன்னு அந்த கேரக்டருக்கு ஓப்பன் ஆனதும் நமக்கு சொல்லப்படும்.
அதற்கு பிறகு ரஜினி சார் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறது அந்த படத்தோட கிளைமேக்ஸாக இருக்கும். இதே மாதிரி வால்டர் வெற்றிவேல்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் மகன்கிற இடத்துல தம்பியை வச்சுருப்பாங்க. சத்யராஜ் சார் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக இருப்பார். சத்யராஜ் தன் தம்பியை ஒரு மகன் போல் பார்த்துக்குவார். காரணம் தாய் இல்லாத பிள்ளைங்கிறதுனால. ஆனால் அந்த தம்பி மிகவும் தவறான குற்ற செயல்களில் ஈடுபடுற ஒரு குற்றவாளி. இது படம் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு தெரியும். ஆனால் படத்தில் உள்ள சத்யராஜுக்கு தெரியாது. இது கிளைமேக்ஸில் சத்யராஜுக்கு தெரிய வரும்போது தன் தம்பின்னு பார்க்காம சுட்டு கொள்வார். இதெல்லாம் ஒரு வகை ஃபார்முலாக்குள்ளே வராது தான். இன்றைக்கி நாம் ஜெயிலர் படத்தை தங்கப்பதக்கம் இந்தியன் சாயலில் இருக்குதுன்னு சொல்கிறோம். இதே மாதிரியான குற்றச்சாட்டு இந்தியன் படம் வெளிவந்தப்போவே இருந்துச்சு. அதாவது 70கள் காலகட்டத்தில் நாம் பிறந்த மண்ணு ஒரு படம் வந்துச்சு. சிவாஜி சாரும் கமலும் அப்பா மகனாக நடிச்சிருப்பாங்க. ஏறத்தாழ இந்தியன் கதை சாயலில் தான் அதுவும் இருக்கும். ஸோ இது காலகாலமாக இருக்கிற ஒரு விஷயந்தான். சமீபத்தில் பெரு வெற்றி அடைஞ்ச படம் அஜித் சார் நடித்த விஸ்வாசம். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன? ஹீரோவும் ஹீரோயினும் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்த பிறகு அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிடுறாங்க. ஹீரோயின் தன் குழந்தைய கூட்டிட்டு பாம்பேக்கு போயிடுறாங்க. இப்போ சில வருஷங்களுக்கு பிறகு ஹீரோ பாம்பேக்கு போகிறாரு. அங்கே தன் மகளுக்கே பாடி கார்டாக வேலைக்கு சேர்றாரு. வந்திருக்குது தான் அப்பான்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. இப்போ அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது. அந்த பிரச்சனையிலேருந்து அப்பான்னு சொல்லாமலே பாடிகார்டாகவே இருந்து அந்த குழந்தையை காப்பாற்றுறாரு ஹீரோ. கிளைமேக்ஸில் அந்த குழந்தைக்கு உண்மை புரியுது, வந்திருக்குது தான் அப்பான்னு. அந்த குடும்பம் ஒன்று சேருது. இதே சாயல் உள்ள படம் தான் அவ்வை சண்முகியும். ஹீரோவும் ஹீரோயினும் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு பெண் குழந்தை பிறந்த பிறகு அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிஞ்சிடுறாங்க. இப்போ அந்த பெண் குழந்தைக்கு ஒரு கேர்டேக்கர் தேவைப்படுதுன்னு விளம்பரம் வருது. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா பெண் வேஷம் போட்டுக்கிட்டு தன் குழந்தைக்கே கேர்டேக்கராக போய் சேர்றாரு. வந்திருக்குது அப்பான்னு அந்த குழந்தைக்கு தெரியும், ஆனால் ஹீரோயினுக்கு தெரியாது. காரணம் ஹீரோ பெண் வேஷம் போட்டுட்ருக்கார். இப்போ கிளைமேக்ஸில் எல்லா உண்மையும் தெரிஞ்சு அந்த குடும்பம் ஒன்று சேருது. இப்போ அவ்வை சண்முகி பாதிப்புலேருந்து வந்தது தான் விஸ்வாசம்னு சொல்ல முடியுமா? அவ்வை சண்முகை வேணால் மிஸ்ஸஸ் டவுட்ஃபயர் படத்தோட பாதிப்புலேருந்து வந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் விஸ்வாசத்தை அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா அது வேறு ஜானர், இது வேறு ஜானர். பொதுவாக இந்த மாதிரி நமக்கு ஒரு படத்தோட சாயல் இன்னொரு படத்தில் தோன்றது காலகாலமாக இருக்கிற விஷயந்தான். நான் ஏற்கனவே சொன்னதான், கதைகளோட அடிப்படையான பிளாட்டே 10 12 தான். அதை வச்சுக்கிட்டு தான் லட்சக்கணக்கான புது புது திரைக்கதைகளை நாம் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். அப்போ சில சமயம் இந்த மாதிரி சாயல்கள் ஏற்படுறது தவிர்க்க முடியாமல் போயிடுறது. ஒரு படம் இந்த சாயலில் இருக்குது அந்த சாயலில் இருக்குதுன்னு பார்க்குறத விட தேட்டருக்குள்ளே உட்காந்துட்ருக்க அந்த 2.5 மணி நேரத்தில் நம்மளை எவ்வளோ என்டர்டெயின் பண்ணுறாங்க, எவ்வளோ எங்கேஜாக வச்சுருக்காங்கங்கிறத பார்க்குறது தான் முக்கியம். அப்படி பார்க்கும்போது ஜெயிலர் படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் நம்மளை கரெக்டாக தான் உட்கார வச்சுருந்தாங்க. அதே மாதிரி படத்தோட செகண்ட் ஹாஃபில் அந்த ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸும் லாஸ்ட்டு 20 மினிட்ஸும் கரெக்டாக பண்ணியிருந்தாங்க. இடையில் அந்த சுனில் தமன்னா சம்மந்தப்பட்ட போர்ஷனில் மட்டும்தான் சிறிது தொய்வு இருந்துச்சு. மற்றபடி அது ஒரு எங்கேஜான ஸ்க்ரீன் ப்ளே தான். அதனால தான் ஆடியன்ஸ் இன்றைக்கி அந்த படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஜெயிலர் படத்தோட வெற்றிக்கு காரணம் அந்த ஆக்ஷன் காட்சிகளும் கூஸ்பம்ஸான மூமெண்ட்டுகளும் மட்டும் இல்லை, அந்த அப்பா பிள்ளைங்கிற அந்த எமோஷன் போர்ஷனும் கூட. இப்போ மட்டும் இல்லை, இன்னும் 10-15 வருஷங்களுக்கு பிறகும் இந்த மாதிரி அப்பா மகன் கான்ஃப்ளிக்ட் கதைகள் வரதான் செய்யும். அப்போ உள்ளவங்க இது ஜெயிலர் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. காரணம் ஒரே மாதிரியான சாயல் கொண்ட கதைகள் சில வருஷங்களுக்கு பிறகு ரிப்பீட் ஆகிறது இயல்பு. ஆனால் அது புது புது ட்ரீட்மெண்ட்லையும் புது புது ஃபில்ம் மேக்கிங்லேயும் வரும்போது வேறு மாதிரி தோணும். தவறு செஞ்ச மகனை தந்தை தண்டிக்கிறது இந்தியன் தங்கப்பதக்கத்தில் இல்லை, அதுக்கு முன்னாடியே வரலாற்றுலேயே இருக்குது. மனுநீதி சோழன் கதை எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. விஸ்வாசம் அவ்வை சண்முகி படங்களோட மூலக்கதை ஐடியா ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த 2 படங்களோட திரைக்கதையும் ஜானரும் முற்றிலும் வேறு வேறு. இதே கருத்து தங்கப்பதக்கத்துக்கும் ஜெயிலருக்கும் பொருந்தும். இனிமேல் திரைக்கதைகளால் மட்டும்தான் படங்களை வேறுபடுத்தி காட்ட முடியும். அதை எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறோங்கிறது தான் சேலஞ்ச். இதே மாதிரியான இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன்.